ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 19/11/2021 பாபா சொல்றாங்க, இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய யாத்திரை எப்படி இருக்கணும். பொதுவாகவே பக்தி மார்க்கத்துல யாத்திரை செய்து நம்ம எல்லாருக்குமே பழக்கம் இருக்கு. பல ஜென்மங்களாக யாத்திரைகளை நம்ம செய்து வந்திருக்கிறோம். யாத்திரை செய்யறதே எதுக்காக? பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு புண்ணியத்தை சேமிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் யாத்திரையானது செய்யப்படுது. உண்மையான புண்ணியத்தை சேமிப்பு பண்றதுக்கான மார்க்கத்தை, வழிய பாபா தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பாபா எப்பேற்பட்டவர்? பதீத பாவனன், சர்வ சக்திவான், சத்கதி தாத்தா. இது எல்லாமே யாரு? பாபா தான். நமக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? சர்வ சக்திவானிடமிருந்து தான் நமக்கு சக்தி கிடைக்குது. எந்த ஆத்மாட்ட இருந்தும் நம்ம ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்க முடியாது. தேவையான போது தேவையான உதவிகளும் யாரிடமிருந்து கிடைக்கிறது? பாபாட்ட இருந்து தான் கிடைக்குது. நம்முடைய பொறுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு பார்த்துக்கிறது யாரு? பாபா தான். இப்படி பாபாவுடைய மகிமை நம்ம நிறைய சொல்லலாம். அவருடைய மகிமை, அவர் செய்யக்கூடிய கர்த்தவியம், இதெல்லாம் நம்முடைய புத்தியில இருக்கும்போது புத்தி வேறு எங்கேயுமே அலைப்பாய முடியாது. பாபாக்கு என்ன வேணும்? நம்மகிட்ட இருந்து பாபாக்கு என்ன வேணும்? பாபாட்ட இருந்து நமக்கு நிறைய வேணும். பாபா அதை செய்யணும், பாபா அதை செய்யணும், எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? பாபா செய்வாருங்கிற நம்பிக்கை தான் வரணும் நமக்கு. வேணும் வேணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனா அது ஒரு பக்தி சன்ஸ்கார். எனக்கு செய்யாம பாபா வேற யாருக்கு செய்வாரு? எனக்கு பாபா கண்டிப்பா செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் வேணும். அதுதான் சங்கமிக ராஜயோகி வாழ்க்கை, பிராமண வாழ்க்கை. பிராமண வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டே நம்ம யாத்திரைகள் வாழ்நாள் முழுக்க செய்துட்டே இருக்கலாம். அதை பற்றி தான் பாபா இன்றைக்கு முரளியில சொல்லியிருக்கிறார். பாபாக்கு என்ன தேவை நம்மிடம் இருந்து? ஃபர்ஸ்ட் பாபாக்கு தேவை நம்முடைய மனசு. மனசை கொடுத்துருங்க. துண்டு துண்டா போய் வச்சிருந்தது மனசு, சில்லு சில்லு ஆகி இருந்தது. பாபாட்ட வந்த பிறகு அந்த மனசு என்ன ஆயிடுச்சு? பாபா ஒன்று சேர்த்துட்டார். துண்டு துண்டா போன மனசை ஒன்று சேர்த்துட்டார் பாபா. அடுத்து பாபா என்ன சொல்றாரு? உங்க புத்தி வேறு எங்கேயுமே அலைப்பாயக்கூடாது. அலைப்பாயாம இருக்கணும் அப்படின்னா பாபாவுடைய மகிமையும் பாபா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பிராப்திகளையும் நம்ம நினைவு செய்து பார்க்கும் பொழுது புத்தி வேறு எங்கேயுமே அலைப்பாய முடியாது. வாங்க முரளி கேட்கலாம். मीठे बच्चे, सर्विस की साथ साथ याद की यात्रा को भी कायम रखना है. இனிமையான குழந்தைகளே, சேவை செய்வதின் கூடவே நினைவு யாத்திரையும் கூட நிலையானதாக இருக்க வேண்டும். சேவா பண்றேன்னு பாபா நினைவு இல்லாம இருந்துடக்கூடாது. யோகா பண்ணாம இருந்துடக்கூடாது. சேவையும் இருக்கணும், நினைவும் இருக்கணும். ரெண்டுமே எப்படி இருக்கணும்னு சொல்லுவார் பாபா? பேலன்ஸா இருக்கணும். இஸ் ருஹானி யாத்ரா மே கபி டண்டே நஹீ ஹோனா. இந்த ஆன்மீக யாத்திரையில் ஒருபோதும் நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்து விட வேண்டாம். இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த யோகா பண்றது, அப்படி அதுல ஒரு லூஸ் உங்களுக்கு வரக்கூடாது. கேள்வி கேட்குறாங்க பாபா. முக்கியமான புருஷார்த்தமே என்ன? நினைவு தானே. இப்போ நினைவுல ஒருபோதுமே சோர்வே வரக்கூடாது. நினைவுல சோர்வு வந்துருச்சுன்னா எல்லாத்துலேயுமே சோர்வு வர ஆரம்பிச்சிடும். அதனால அது எப்போதுமே ரெகுலரான ஒரு முயற்சியாக, வருமானமாக இருந்துட்டே இருக்கணும். கேள்வி கேட்குறாங்க பாபா. बच्चों की दिल अगर रूहानी सर्विस में नहीं लगती है तो उसका कारण क्या है? குழந்தைகளுடைய உள்ளமானது, மனமானது ஒருவேளை ஆன்மீக சேவையில் ஈடுபடவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? பதில் சொல்றாங்க பாபா. अगर रूहानी सर्विस में दिल न लगे तो जरूर देह अभिमान की ग्रहचारी है. ஒருவேளை ஆன்மீக சேவையில் மனமானது ஈடுபடவில்லை என்றால்
கண்டிப்பாக தேக அபிமானத்தினுடைய கிரகச்சாரம் ஏற்பட்டுள்ளது என்று தான் அர்த்தமாகும். चलते चलते देह अभिमान के कारण जब आपस में रूट पड़ते हैं तो सर्विस ही छोड़ देते हैं. ஞான மார்க்கத்தில் போக போக தேக அபிமானத்தின் காரணத்தினால் தங்களுக்குள் கோபித்து கொள்ளும் பொழுது சேவையையே விட்டு விடுகிறார்கள். அந்த அளவுக்கு தேக அபிமானம் என்ன பண்ணுது? சேவை விடக்கூடிய அளவுக்கு அந்த தேக அபிமானத்தினுடைய கிரகச்சாரம் பிடிச்சிருது. கிரகச்சாரங்கிற வார்த்தையை பாபா பயன்படுத்துறார். கிரகச்சாரம் பிடிச்சிருச்சுன்னா எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க மாட்டாங்க, எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க, எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்க மாட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? தலைகீழாக இருக்கும். அதனால தான் பாபா என்ன சொல்றாரு? சேவையை விட்டுடுறாங்க. பிராமணர்களுடைய சுவாசம் எதுவென்று பாபா சொல்லியிருக்கிறார்? சேவை தானே. சுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இப்போ சேவாயின்ற சுவாசம் இல்லை அப்படின்னா பிராமண வாழ்க்கையை கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா பிராமண வாழ்க்கையிலிருந்து சாக ஆரம்பிச்சிருவோம். அப்படி கிரகச்சாரம் பிடிச்சிருது. ஏக் தோ கி ஷக்கல் திக்தி ஹி सर्विस के ख्याल उड़ जाते हैं. इसलिए बाबा कहते इस ग्रहचारी से संभाल करो. ஒருத்தருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே போயிடுது. ஆசை சேவா பண்ணணுங்கிற ஆசை வந்ததே சேவைக்காத்தான். ஆனா பிறருடைய முகத்தை பார்க்கும்போது என்ன ஆயிடுது? நம்மளாம் இப்ப சேவா பண்ண வேண்டாம், தேவையில்லை, அவங்களே பண்ணிக்கிட்டோம். எனவே பாபா சொல்றார், இந்த கிரகச்சாரத்திலிருந்து உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இது மாதிரி தேக அபிமானம் வரத்தான் செய்யும். அந்த இடத்துல நீங்க அந்த தேக அபிமானத்தை தூக்கி போடணும். இப்ப எனக்கு தேக அபிமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாடல் இன்றைக்கு ஹமாரி தீர்த்த ஞாரேஹே, நம்முடைய தீர்த்த யாத்திரையானது தனிப்பட்டது. பாட்டோட முதலடி. எந்த தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது? இது யாருக்கும் தெரியாது. ஓம் சாந்தி. इस गीत की लाइन ने बच्चों को खबरदार कर दिया. क्या कहा? இந்த பாடலோட லைனானது குழந்தைகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. என்ன சொல்றார் பாபா? புத்திமே யாத் ரக்னா ஹம் தீர்த் யாத்ரா பர் ஹே. புத்தியில் உங்களுக்கு இந்த நினைவானது இருக்க வேண்டும், நான் தீர்த்த யாத்திரையில் இருக்கின்றேன். और हमारी यात्रा सबसे न्यारी है. மேலும் நாம செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யாத்திரை அனைத்தை விட தனிப்பட்டது. இஸ் யாத்ராக்கு போலோ மத், இந்த யாத்திரையை மறவாதீர்கள். பாபா என்ன சொல்றாங்க? இந்த யாத்திரையை மறவாதீர்கள். யாத்ரா பர்ஹி சாரா மதார் ஹே, அனைத்துக்குமே ஆதாரம் யாத்திரையாகும். और तो जिस्मानी यात्रों पर जाकर फिर लौट आते हैं और जन्म जन्मांतर करते ही आए हैं. பாபா சொல்றார், ஸ்தூலமா சரீரத்தினால செய்யக்கூடிய யாத்திரைகள் எல்லாம் யாத்திரைக்கு சென்று விட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. யாத்திரைக்கு போறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது போன்ற யாத்திரைய ஜென்ம ஜென்மமாக நாம செய்து வந்திருக்கிறோம். हमारी तीर्थ वो नहीं है, அது போன்ற யாத்திரை இப்போ நாம செய்யக்கூடிய யாத்திரை கிடையாது. நம்முடைய யாத்திரை எப்பேற்பட்டது? தனிப்பட்டது. अमरनाथ में जाकर फिर मृत्युलोक में चले आना तुम्हारी वो यात्रा नहीं है. இன்னைக்கு பக்தியில செய்யக்கூடிய யாத்திரை எப்படி இருக்கிறது? அமர்நாத் வரைக்கும் யாத்திரைக்கு போறாங்க. உயிரை கையில பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க? யாத்திரைக்கு போறாங்க. திரும்பி வருவோமான்னு கூட சில பேருக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும். அப்படிலாம் யாத்திரைக்கு போறாங்க. மறுபடியும் எங்கே வராங்களா? இதே மரண லோகத்துக்கு தான் வராங்க. அது போன்ற யாத்திரை நம்ம செய்யக்கூடிய யாத்திரை கிடையாது. நம்ம யாத்திரை எப்பேற்பட்டது? அது எல்லாமே மனிதர்களால செய்யக்கூடிய யாத்திரை. பகவான் வந்து சொல்லி கொடுத்தாரு அந்த யாத்திரை இல்லை, யாரோ ஒரு குருமார்கள் வந்து அந்த யாத்திரைய சொல்லி கொடுக்குறாங்க. குருமார்களும் மனிதர்கள் தானே. தீர்த் பர் ஜாக்கர் சக்கர் லாகாக்கர் ஃபிர் ஐ பதீத் பன் ஜாத்தே ஹேன். பாபா அந்த யாத்திரை பற்றியே சொல்றாரு. தீர்த்த ஸ்தலங்களுக்கு போறாங்க, பல இடங்களை சுத்துவாங்க. ஒரு இடத்துக்கு மட்டும் போக மாட்டாங்க இல்லையா?
காசி யாத்திரை, பத்ரிநாத் யாத்திரை, அமரநாத் யாத்திரை, இப்படி பல இடங்கள் சுத்திட்டு கேதார்நாத், அமரநாத் அப்படி போயிட்டு மறுபடியும் வந்து என்ன ஆயிடுறாங்களா, பத்தித்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். மறுபடி பத்தித்த நிலையை அடையாம இருக்கிற காரியம் செய்யக்கூடாது இல்லையா? கிசம் கிசம் கி யாத்திரை ஏன்னா, யாத்திரைகளும் விதவிதமாக இருக்கிறது அல்லவா? தேவிக்கு மந்திர் பி அதாக ஹே, தேவிகளுடைய ஆலயங்களும் கூட நிறைய இருக்கிறது. விகாரியோं के साथ कितनी यात्रा पर जाते हैं, விகாரிகளோடு சேர்ந்து எவ்வளோ பெரிய யாத்திரைக்கு போறாங்க. அந்த மாதிரி யாத்திரை நீங்க செய்யல. உங்களுடைய யாத்திரை எப்பேற்பட்டது? ஆன்மீக யாத்திரை. யாத்திரையினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், யாத்திரையினுடைய பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணப்பட்ட யாத்திரை கிடையாது. ஆக நம்ம ஒவ்வொருத்தருமே யாரு? யாத்ரிகன். बच्चों ने प्रण किया हुआ நிர்விகாரி ரேணிகா, நம் குழந்தைகள் பாபாவிடம் நான் நிர்விகாரியாக இருப்பேன் என்று உறுதிமொழி செய்திருக்கின்றோம். இதுதானே யாத்திரை. தும் நிர்விகாரியோ கி யாத்ரா ஹே, நிர்விகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய யாத்திரை இது. ஒரு நாள் அவங்க யாத்திரா பண்ற வரைக்கும் தான் நிர்விகாரியா இருப்பாங்க, பவித்திரத்தாவை கடைபிடிப்பாங்க. மறுபடியும் வந்து என்ன ஆயிடுவாங்க, ஒரு மாசமோ 2 மாசமோ யாத்திரை பண்ணிட்டு வந்து மறுபடியும் வாழ்நாள் முழுக்க எப்படி இருப்பாங்க? விகாரியா தான் இருப்பாங்க. பட் நீங்க அப்படி கிடையாது. உங்க யாத்திரை எப்பேற்பட்டது? இந்த ஜென்மா முழுக்க நிர்விகாரியாக இருக்க வேண்டும், பவித்திரமாக இருக்க வேண்டும். எவ்வளவு அழகான யாத்திரை இது! எவ்வளவு ஈஸியா பாபா நமக்கு இந்த யாத்திரை செய்யறதுக்கான வழியை காட்டி இருக்கிறாரு. இந்த யாத்திரை பண்றதுக்கும் பாக்கியம் வேணும் இல்லையா? இன்னைக்கு யாத்திரைங்கிற டாபிக்ல எவ்வளவு விஷயம் சொல்றாரு பாபா. பொதுவா வாழக்கூடிய எல்லாருமே உலகத்துல யாத்திரைக்கு போவாங்களா? போக மாட்டாங்களே. ஒரு சில பேர் தானே யாத்திரைக்கு போவாங்க. அத்தனை மனிதர்களும் யாத்திரை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதே போலதான் இது ஒரு விசேஷமான யாத்திரை. இந்த யாத்திரையை கூட எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நிர்விகாரி பாப் जो एवर प्यूर है उनको याद करना. நிர்விகாரி தந்தை எப்பவுமே தூய்மையின் கடலாக இருக்கின்றார், அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். இதுதானே நம்ம செய்யக்கூடிய யாத்திரை. பனிக்கு சாகருக்கு விகாரி வ நிர்விகாரி நீக்கேங்கே. பொதுவாக யாத்திரை அப்படின்னாலே புனித ஸ்தலங்கள்ல போய் நீராடிட்டு வருது, கடல்ல மூழ்கி எழுந்துச்சு வருவது. பாபா சொல்றார், தண்ணீரால இருக்கக்கூடிய கடலை விகாரி என்றோ நிர்விகாரி என்றோ சொல்ல முடியாது. और न उनसे निकली हुई गंगा ही निर्विकारी बनाएगी. கடல் மூலமா உருவான கங்கைகள் இருக்கிறது, அதையும் நிர்விகாரி என்று சொல்ல முடியாது. அது நிர்விகாரியாக்குமா? ஆக்காது. மனுஷி மாத்திர இத்தனை जो पतित बन पड़े हैं कुछ भी समझते नहीं है. மனிதர்கள் அவ்வளவு பத்தித்தமாகி உள்ளார்கள், என்ன ஏது என்பதை எதுவுமே புரிந்து கொள்ளல. பாபா சொல்றார், அந்த ஸ்தூலமான யாத்திரைகள் அனைத்துமே அல்பகால பலனை தரக்கூடிய யாத்திரையாகும். நம்ம செய்யக்கூடிய யாத்திரை எப்பேற்பட்டது? யாத்திரா படி ஹே, இந்த யாத்திரை பெரிய யாத்திரை, நீண்ட யாத்திரை. அப்படி யாத்திரை உலகத்துல யாரா பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க நான் யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு பாபா பாருங்க எவ்வளவு பெரிய யாத்திரையை சொல்லி கொடுத்திருக்கிறார். बच्चों को उठी बैठी यात्रा का ख्याल रखना है. குழந்தைகள் நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் யாத்திரையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வாங்க. यात्रा पर जाते हैं तो धंधे दौरी गृहस्थ व्यवहार आदि सब भूलना होता है. யாத்திரை செல்லும் பொழுது வீடு குடும்பம் தொழில் எல்லாத்தையுமே மறக்க வேண்டியதா இருக்கு. மனசுல இறைவனோட நாமத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அமர்நாத்துக்கு ஜெய் பஸ் ऐसे कहते जाते हैं. அமர்நாத்துக்கு போறாங்கன்னா அமர்நாத் ஜெய் அமர்நாத் ஜெய் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க யாத்திரையில. मास 2 मास तीर्थ यात्रा कर फिर आकर गंत में पड़ते हैं. 2 மாசம் அல்லது 3 மாசம் யாத்திரைக்கு போயிட்டு வந்து என்ன ஆயிடுறாங்க? மறுபடியும் அழுக்காயிடுறாங்க. ஆனா இங்கே பாபா என்ன சொல்றாரு? நீங்க பண்ற யாத்திரை அப்படி இருக்கணும், அழுக்கு சேரவே கூடாது. இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும். மேலும் மேலும் நீங்க அழுக்கு அதுல உங்க ஆத்மால சேர்க்க கூடாது. அதனால எப்படி இருங்கன்னு சொல்றாரு பாபா? பவித்திரமா இருங்க. அழுக்காகிறாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க?
யாத்திரைக்கு போறான். சில பேர் வருஷம் வருஷம் யாத்திரை போயிட்டு வந்துடுவாங்க. उनको ये पता ही नहीं हम रोज पतित होते हैं. गंगा जमुना पर रहने वाले भी रोज पतित होते हैं. பாபா சொல்றார், கங்கை ஸ்நானம் பண்ணிட்டு வரக்கூடியவர்களுக்கு அது தெரியறது இல்ல, நம்ம டெய்லியுமே பதித்த நிலை அடையறதுக்கான காரியத்தை செய்யறோம் அப்படின்னு தெரியறது இல்ல. கங்கா ஜமுனா அங்கெல்லாம் வாழக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் கூட டெய்லி எப்படி இருக்காங்க, पतित நிலையா தான் இருக்கிறாங்க. रोज गंगा पर जाकर स्नान करते हैं. கங்கை கரை ஓரத்துலேயே வாழக்கூடியவங்க இருப்பாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க டெய்லி அந்த கங்கையில் போய் தான் ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க. एक நியம் होता है, அது ஒரு நியமமாக இருக்குது. दूसरे फिर बड़े दिनों पर जाते हैं. ஒரு திருவிழா நாட்கள் வந்துச்சுன்னா அந்த திருவிழா நாட்கள் முக்கிய நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டு அப்போ என்ன பண்ணுறாங்களா, கங்கை ஸ்நானம் பண்ண போகிறாங்க. இதுதான் பத்தித் பாவனி, பாவத்தெல்லாம் போக்கக்கூடியது அப்படின்னு ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க. பாபா என்ன சொல்ல வர்றாரு, என்ன செய்கிறாங்களோ எதுக்கு செய்கிறாங்களோ அதை புரிஞ்சுட்டு செய்யறதில்ல. जिस दिन मेला लगता है उस दिन वो पतित पावनी बन जाती है. नहीं तो वो तो है ही एक, रोज भी जाते स्नान करने, मेले पर भी कास दिन जाते हैं. டெய்லியும் ஸ்நானம் பண்ண போகிறாங்களா. சிலர் முக்கிய நாட்கள் அப்போவும் என்ன பண்ணுறாங்க, அதே கங்கையில் தான் போய் ஸ்நானம் பண்ண போகிறாங்க. ஏன்னா முக்கியமான ஒரு நாள் வரும்பொழுது மட்டும்தான் அந்த கங்கை பத்தித்த பாவனியாக இருக்கிறதா. கங்கா ஜமுனா ஜீச் தோ வஹி ஹே. கங்கா ஜமுனா எல்லாமே, யமுனா எல்லாமே ஒன்று தான். உஸ்மி முர்தே பி டால் தேட்டே ஹே. அது புண்ணிய ஆத்மாவாக்கக்கூடிய ஜலம் சொல்லிட்டு அந்த கங்கை யமுனையில் கொண்டு போய் பணத்தையும் போட்டுடுறாங்களே. அபி பச்சும் கோ ரூஹானி யாத்திரா பர். இப்போ குழந்தைகள் நீங்க ஆன்மீக யாத்திரையில் இருக்க வேண்டும். என்ன யாத்திரை நம்முடைய யாத்திரை? பெரிய யாத்திரை. பஸ் அப் ஹம் ஜாத்தே ஹே கர். யாத்திரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், நாம வீட்டுக்கு போகணும். அந்த யாத்திரை பண்ணிட்டு திரும்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஆனால் நம்ம யாத்திரை பண்ணுறது எதுக்காக? மறுபடியும் இந்த உலகத்துக்கு நம்ம திரும்பி வரமாட்டோம். யாத்திரா செய்து செய்து நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். इसमें गंगा स्नान करने में शास्त्र पढ़ने की कोई बात ही नहीं है. இது யாத்திரை தான். ஆனால் இந்த யாத்திரையில் கங்கை ஸ்நானம் பண்ணணும், சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. பாபா ஆத்தி பி ஏக்கி பார் ஹே. பாபா வருவதும் ஒரே ஒரு முறை தான். सारी दुनिया भी पतित सी पावन एक ही बार बनती है. முழு உலகமும் கூட பத்தித்த நிலையிலிருந்து பாவன நிலையை ஒரு முறைதான் அடைகிறது. ஏபி சாண்டி சத்யு நெய் துனியா. இதுவும் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சத்யுகம் என்பது என்ன? புது உலகம். கலியுகம் என்பது பழைய உலகம். பாப்கோ ஆனா ஹி ஜரூர். நெய் துனியா கி ஸ்தாபனா புராணி துனியா கா வினாஷ் கர்னே. அப்போ பாபா அவசியம் வர வேண்டியதாக இருக்கிறது. எதுக்காக? புது உலகத்தை ஸ்தாபனை செய்து பழைய உலகத்தை விநாசம் செய்வதற்காக. இது அவரோட வேலை. எது அவரோட வேலை? புது உலகத்தை ஸ்தாபனை செய்வது. परंतु माया ने ऐसा तमो प्रधान बना दिया है. ஆனா மாயாவானது அப்படி தமோ பிரதானமான புத்தி உடையவர்களாக ஆக்கிவிட்டது. புத்தி எப்படி இருக்குங்கிறாரு? தமோ பிரதான புத்தி. ஏன் அப்படி சொல்றாரு பாபா? ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பகவான் வந்திருக்கிறதும் தெரியல, அவர் வந்துட்டாரு வாங்கன்னு சொன்னாலும் புரியல. ஏன் புரியல? சும்மா நீங்க எப்போதும் இதுதானே சொல்லுவீங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? तमो प्रधान बुद्धि. प्रदर्शन में कितनी देर बड़े आदमी आते हैं, सन्यासी भी आएंगे. கண்காட்சியெல்லாம் வைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வராங்க, சன்னியாசிகளும் வருவாங்க. फिर भी समझेंगे कोटों में कोई. சன்னியாசிகள் வந்தாலும் கூட அதுலேயும் கோடியில் ஒரு சில பேர் தான் புரிந்து கொள்வார்கள். நீங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறீங்க, ஆனாலும் அதிலிருந்து யார் வராங்க? ஒரு சில பேர் தான் வராங்க. பக்தோக்கு சம்ஜானா ஹோகா. இல்லை நீங்க நிறைய பேருக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கும்.
अक्रीब तुम्हारी ये समझानी और चित्र आदि सब अखबार में भी पढ़ेंगे. நிறைய பேருக்கு புரிய வச்சுட்டே போங்க. அப்படி ஒரு நாள் வரும், நீங்க நம்முடைய சித்திரங்கள், நம்முடைய செய்திகள் எல்லாமே நியூஸ் பேப்பர் மூலமா தெரிய வந்துடும். सीडी भी अखबार में पड़ेगी. இன்னைக்கு அந்த ஏணிப்படி படம் இருக்கு இல்லையா, அதை கூட நியூஸ் பேப்பரில் போடுவாங்கன்ட்டார் பாபா. அப்பா நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ஆத்மாவுக்கு மெசேஜ் கொடுத்துட்டே போகணும். कहेंगे तो भारत के लिए ही है और धर्म वाले कहाँ जाएंगे, கயாமத் का समय भी गाया हुआ है. இது எல்லாமே பாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வார்கள். விநாச நேரமும் வந்துவிட்டது. விநாச நேரம் வந்துவிட்டது அப்படின்னா அர்த்தம் என்ன, வாபஸ் வீடு திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. பழைய உலகம் அழிஞ்சு புது உலகம் ஸ்தாபனையாகிவிட்டால் அனைவருமே வாபஸ் வீட்டுக்கு போகணும் தானே. நே துனியா ஸ்தாபன் ஓ ரஹி ஹே, புது உலகம் ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது. ये बात ही कोई नहीं जानते. புது உலகம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கிறது என்ற விஷயம் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு, உண்மையான வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா உலகத்துல இது யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியாது? தமோ பிரதானமான புத்தி. கும்பகர்ணனுடைய தூக்கத்துல தூங்கிட்டு இருந்தா எப்படி தெரிய வரும்? தூங்குறவங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? தெரியாது. அதனால தான் பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு மனிதர்கள் கும்பகர்ணனுடைய தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறார். தும் ஜான்தி ஹோ, நாம தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிறோம்? நரகவாசிகளுடைய அழிவு, சொர்க்கவாசிகளுடைய ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. கல்பா கல்பா இது இதே போலத்தான் நடைபெறும். अभी जो थोड़ा बहुत टाइम है इसमें भी बहुत कुछ समझाने मिलती जाएगी. பாபா சொல்றார், இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு, நிறைய காலம் முடிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்திலேயே கூட நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க புரிய வைக்கிறதுனால நிறைய பேருக்கு இதை பற்றி புரிய வந்துவிடும். मेले होते रहेंगे, सब तरफ से लिखते रहते हैं, हम मेला करे प्रदर्शनी करे. எல்லா பக்கத்துல இருந்து பாபாட்ட கேட்குறாங்களா கடிதம் எழுதி, பாபா நாங்கள் கண்காட்சி வைக்கலாமா, நாங்கள் பெரிய பெரிய மேலாலாம் செய்யலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. பாபா என்ன சொல்றாரு, எல்லாமே செய்யுங்க, ஆனா சேவையின் கூடவே நினைவு யாத்திரையை நீங்கள் மறந்து விடக்கூடாது. பச்சை பில்குலி டண்டி செல் ரஹே ஹே, குழந்தைகள் பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்களா. நினைவு யாத்திரைக்கு எவ்வளோ ஒரு தீவிரம் இருக்கணும் இல்லையா, வேகம் இருக்கணும் இல்லையா, இல்லையா நினைவு தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்களா. யாத்திரா ऐसे करते हैं जैसे बूढ़े. யாத்திரா எப்படி செய்கிறாங்களா குழந்தைகள்? பாபா ஒரு ஜோக் சொல்கிறார். யாத்திரை எப்படி செய்கிறாங்களா, வயசானவங்க யாத்திரைக்கு போனால் எப்படி போவாங்க, நடந்து போனா மெதுவாக அடி மேலே அடி எடுத்து வச்சு பார்த்து நின்று உட்காந்து அப்படி தானே யாத்திரை போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாத்திரை பண்ணுறீங்கிறார் பாபா. எந்த யாத்திரா? நினைவு யாத்திரா. ஜெய்சி தாக்கத்தி நீங்க குछ காயாயி நீங்க, சக்தியே இல்லாத மாதிரி யாத்திரை பண்ணுறீங்க. ஒன்றும் சாப்பிடாத ஆள் மாதிரி யாத்திரை பண்ணுறீங்க. பட்னியில இருந்து நடந்து போறவங்க நடந்து போனா எப்படி நடந்து போவாங்க, நடக்கவே சக்தி இல்லாம தளர்ந்து நடப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபா சொல்ல, உங்களோட நினைவு யாத்திரை அப்படி இருக்குதா? எவ்வளவு ஆர்வத்தோடு உட்காந்து யோகா பண்ணணும். நான் தபஸ்வி நினைச்சு யோகா பண்ண வேண்டாமா? பாபாக்கு கித்தனா ख्याल चलता रहता है, எவ்வளவு சிந்தனை பாபாக்கு ஓடுது. ख्यालात करती करती नींद ही फिट जाती है. நினைச்சு நினைச்சு குழந்தைகளை நினைச்சு நினைச்சு தூக்கமே கலைஞ்சிருதான் பாபாக்கு. அவரை தூங்க விட மாட்டேங்கிறோமா, அப்படி இருக்கோன்னு சொல்றாரு பாபா. பாபா சொல்றாங்க, அனைவருமே ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும் அல்லவா. बच्ची जानते हैं हमको बेहद का बाप पढ़ाते हैं, तो बच्चों को कितना अपार खुशी होनी चाहिए. குழந்தைகளுக்கு தெரியும் எல்லையற்ற பாபா நமக்கு படிப்பிக்கிறார். அப்போ குழந்தைகளாகி நமக்கு எவ்வளவு அளவற்ற குஷி ஏற்படணும்.
इस पढ़ाई से हम विश्व के मालिक बनते हैं. இந்த படிப்பின் மூலமாகத்தான் நாம் விஸ்வத்துக்கு எஜமானனாக ஆகின்றோம். कोई कोई की तो चलन ऐसी है जैसे केकड़े हैं. சில சில குழந்தைகளுடைய நடத்தையே எப்படி இருக்கிறது, நண்டு மாதிரி இருக்குங்கிறார் பாபா. கேக்கடோக்கு பாப் தேவதா பண்ணாத்தே हैं. நண்டு போல இருக்கக்கூடியவர்களை பாபா என்ன பண்றாரா, தேவதை ஆக்குறாரா. எங்கிருந்து எங்க கொண்டு போறார் பாருங்க. फिर भी चलन मुश्किल किसकी सुधरती है. ஆனாலும் சிலருடைய நடத்தையானது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாற்ற வேண்டியதா இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் நடத்த மாறுறது கிடையாது. नंड एंगे देवते एंगे. इस सीरी की चित्र में बड़ी अच्छी नॉलेज है, परंतु बच्चे इतना काम नहीं करते. ஏனி படி சித்திரத்தில் நிறைய நாலேஜ் இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்குங்கிறார் பாபா. ஆனால் குழந்தைகளுக்கு அவ்வளவா புத்திலாம் வேலை செய்யலை. யாத்திராயினே கருத்தே, யாத்திரையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டார் யாத்திரை. யோகாவில் உட்காந்தா ஏனோ தானோன்னு உட்கார்றது, கவலை பிடிச்ச மாதிரி யோகாவில் உட்கார்றது, கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்கார்றது, வேறு வழி இல்லையேன்னு உட்காந்து யோகா பண்ணுறது. அப்படி இல்லை இல்லையா, பிரிஸ்காக உட்காரணும், குஷியோடு உட்காரணும், பெருமிதத்தோடு உட்காரணும். நான் ராஜ் யோகி, நான் தபஸ்வி, பகவானை நினைக்க போகிறேன் அப்படிங்கிற பெருமையில் உட்காரணும் இல்லையா. நினைவு யாத்திரையே பண்ண மாட்டேங்கிறாங்களா. बाप को याद करे तो बुद्धि का ताला भी खुलता जाए. பாபாவை நினைவு செய்தால் புத்தி பூட்டு திறந்துக்கிட்டே இருக்கும். உள்ள நிறைய சின்ன சின்ன பூட்டுகள் இருக்கணும், பூட்டப்பட்டிருக்கு புத்தியில். நாலேஜ் இருக்கு, ஆனால் அது புத்திக்கு போய் எட்டாமல் இருக்கும். அது புத்திக்கு போய் எட்டி அது புத்தி பூட்டு திறஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடைமுறையில் வந்துடும். கோல்டன் புத்தி பன்டி ஜாய். நினைக்க நினைக்க புத்தி கோல்டன் புத்தியாக ஆகிக்கொண்டே இருக்கும். எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்றார் பாருங்க பாபா. तुम बच्चों की पारस बुद्धि होनी चाहिए, बहुतों को कल्याण करना चाहिए. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி பாரஸ் புத்தியாக இருக்க வேண்டும், அநேக பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். आत्मा जानती है कि बाबा हमको विश्व का मालिक बनाते हैं. ஆத்மா இதை அறிந்திருக்கின்றது, பாபா நம்மை விஸ்வத்துக்கு எஜமானனாக ஆக்குகிறார். तो खुशी में कितना दिमाग भरपूर होना चाहिए. இதை நினைச்சு இந்த நினைவினுடைய குஷியில நம்முடைய புத்தி குஷியில நிறைஞ்சிருக்கணும். इसमें कमेंट की कोई बात नहीं है. இதுல கர்வத்தோடு இருக்கிற விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாப் கிட்னா நிரகங்காரி है. பாபா எவ்வளவு நிரகங்காரியாக இருக்கிறார். புத்தி में कितनी खुशी रहती है. புத்தியில் உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். கல் ஹம் ஹிரி ஜோஹருக்கு மஹல் பண்ணாயங்கே. அவ்வளோ குஷி இருக்கணுமா புத்தியில். நாளைக்கு நான் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை நான் உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற குஷி உங்கள் புத்திக்கு வரணும். புது உலகத்தில் ராஜ்யத்தையும் நான் தான் என்ன பண்ண போகிறேன், ஆள போகிறேன். வருதா, அவ்வளோ குஷி வருதா? ஏத்த பில்குல் பத்தித் துனியா. இந்த உலகம் ரொம்பவுமே பதீத்தமான உலகம். இந்த உலகம் மனிதர்கள் வாழ்வதற்கு லாய்க்கில்லாத உலகம். குச்சினே ஜான்டே. இந்த உலகமும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதை பற்றி மனிதர்கள் தெரியாமல் இருக்காங்க. ஏபி திக்கானா சாயே ஹீரே ஜேசா ஜீவன் தா. இதையும் நீங்கள் சித்திரத்து மூலமாக காட்டுங்க. நம்முடைய வாழ்க்கையானது வைரம் போல வாழ்க்கையாக இருந்தது. அந்த வைரத்துக்கு சமமான வாழ்க்கை தான் 84 பிறப்புகளை எடுத்து சூழிக்கு சமானாக ஆகிவிட்டது என்பதையும் புரிய வைங்க. எதில் புரிய வைங்க, எது மூலமாக புரிய வைங்க? ஏணிப்படி சித்திரத்தில் இதை நீங்கள் புரிய வைக்கலாம். இந்த ஏணிப்படி சித்திரமானது நம்பர் 1 சித்திரமாகும். फिर दूसरी नंबर में है त्रिमूर्ति. नंबर 1 சித்திரம் ஏணிப்படி என்றால் 2வது நம்பர் எது? त्रिमूर्ति சித்திரமாகும். तुम कहती हो निकट भविष्य में श्रेष्ठाचारी भारत बन जाएगा. இதுவும் நம்ம சொல்றோம், வரக்கூடிய எதிர்காலத்துல பாரதம் சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். இந்த உலகம் எப்படி இருக்காது இல்லையா? அந்த சிரேஷ்டாச்சாரி உலகத்துல ரொம்ப கொஞ்சம் மனிதர்கள் தான் இருப்பாங்க. அபி கிட்னே டேர் மனுஷி ஹே. இன்னைக்கு எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க.
மகாபாரத யுத்தமும் கூட எதிரில் தான் இருக்கின்றது. எல்லா ஆத்மாக்களுமே கொசு கூட்ட போல வீடு திரும்புவார்கள். பாபா நம் குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பச்சுக்கு கித்னா நஷா சடாத்தே हैं. குழந்தைகளுக்கு பாபா எவ்வளவு போதை ஏற்படுத்துறார். कोई कोई को तो यहाँ से बाहर निकले सारा ज्ञान उड़ जाता है. சில குழந்தைகள் எங்கிருந்து சென்டரில் உட்காந்து ஞானம் கேட்கும்போது நல்லா இருக்கு, சென்டரை விட்டு வெளியில கால் வச்சுட்டால என்ன ஆயிடுது, கேட்ட ஞானம் எல்லாமே பறந்து போயிடுது. ஸ்மிருதி குச்சுபி ரேத்தி நெய்ய, எதுவுமே ஞாபகத்தில் அவங்களுக்கு நினைவில் இருப்பது கிடையாது. அந்த அளவுக்கு ஞானத்தை பாபாவை மறந்து போய் விடுகிறார்கள். नहीं तो शौक हो तो जाकर सर्विस करे. பாபா சொல்றார், அப்படி உங்களுக்கு எல்லாம் நினைவில் இருந்துச்சுன்னா, அந்த போதையோட இருந்தாங்கன்னா, பாபா ஏத்தின போதையோட இருந்தாங்கன்னா போய் சேவா பண்ணணுங்கிற ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா. பாபா பி குண் தேக்கர் சர்வீஸ் பர் பேஜிங்கன்னா, பாபாவும் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய குணத்தை பார்த்து தானே சேவைக்கு அனுப்புவாரு. எல்லாரும் எல்லா இடத்துக்கும் அனுப்ப முடியாது இல்லையா. குணம் பார்க்கணும், தாரணா பார்க்கணும், புத்தி பார்க்கணும், அவங்களுடைய புருஷார்த்த பார்க்கணும், எல்லாம் பார்த்து தானே பாபா சேவைக்கு அனுப்புவாரு. சர்வீஸ் மே குஷி கா பாரா சடேகா. சேவைக்கு சென்றோம் என்றால், சேவை செய்தோம் என்றால் குஷியினுடைய அளவு என்னாகும், அதிகரிக்கும். अच्छी अच्छी पुरानी बच्ची आपस में रूट पड़ते हैं. थोड़ी थोड़ी बात में நல்ல நல்ல பழைய குழந்தைகள் சின்ன சின்ன விஷயத்துல தங்களுக்குள் கோபித்துக் கொள்கின்றார்கள். ऐसी थोड़ी इन बातों के कारण तुमको सर्विस नहीं करनी है. सर्विस तो खुशी से करनी है. ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டுல நீங்க சேவா பண்ணக்கூடாது. விஷயமே உங்க மனசுல இருக்கக்கூடாது. சேவா பண்ணும்போது யார் இருக்கணும், பாபா தான் இருக்கணும். சேவையை எப்படி பண்ணுங்க, खुशियोடு செய்யுங்க. जिसकी साथ बनती ने उसकी शक्ल देखने से ही सर्विस का ख्याल उड़ जाता है. யாரோட ஒத்து போறதுலையோ, எந்த ஆத்மாவோட ஒத்து போகலையோ உங்களுக்கு அவர்களுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்துல சேவா பண்ணணுங்கிற எண்ணமே பறந்து போயிடுது. சேவையில் மனசு ஈடுபட மாட்டேங்குது. தூக்கினாரா கர்லேத்தே. அப்போ ஒன்று ஒதுங்கி போயிடுறாங்க, இல்லைன்னா சேவா பண்ண மாட்டாங்க. फिर तो ज्ञानी और अज्ञान में कोई फर्क नहीं रहा. சிலரை பார்த்துட்டு நீங்கள் சேவா பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்களோட சேர்ந்து நான் சேவை பண்ணவே மாட்டேன், அவங்களோட சேர்ந்து எனக்கு சேவையை கொடுத்துட்டீங்கன்னு அவங்க தான் அந்த இடத்துல பெரிய ஆளாக தெரியுறாங்க, பெரிய விஷயமா தெரியுறாங்க. ஆனால் அதை விட பெருசு என்ன, சேவா தானே. அந்த பெரிய விஷயமா இருக்கிற சேவா தெரியறதில்ல. இதைத்தான் பாபா என்ன சொல்றாரு, தேக அபிமானம். அப்ப சிலரை பார்த்துட்டு நீங்க சேவா பண்ணாம ஒதுங்கி போறீங்கன்னா, ஞானிக்கும் அக்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அக்ஞானி கூட இப்படி தானே இருப்பாங்க, அவங்களுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கிறது? சேவா பண்ண வேண்டிய இடத்துல இது போன்ற தேக அபிமானத்தை விடணும் தானே. என்னை சின்னவங்களோட சேவைக்கு அனுப்பிட்டாங்க, சின்னவங்களோட சேர்ந்து தான் எனக்கு சேவா கிடைச்சிருக்கு, இப்போதான் அவங்க ஞானத்துக்கு வந்திருக்கிறாங்க, நான் ரொம்ப வருஷமா ஞானத்தில் இருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு பெரிய சேவா கொடுத்துட்டாங்க, எனக்கு சின்ன சேவா கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கூட என்ன, தேக அபிமானம். நமக்கு என்ன சேவா கிடைக்கணும்னு இருக்கும் ட்ராமாவில், பாக்கியத்தில் அது நமக்கு தான் கிடைக்கும், அது ஒருபோதும் மிஸ் ஆகாது. ஆனால் தேக அபிமானத்தில் வரும்போது இதெல்லாம் வித்தியாசப்படுத்தி காட்டிடுறாங்க குழந்தைகள். தேக அபிமானம் என்ற கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. ये पहले नंबर की बीमारी, முதல் நம்பர் வியாதி எது, தேக அபிமானம். பாபா சொல்றார், குழந்தைகளே தேகி அபிமானியாகுங்க. ஆத்மா சப் குச் கர்த்தியனா, ஆத்மா தானே எல்லாமே செய்யுது. ஆத்மா விகாரி ஒரு நிர்விகாரி பன்திய, ஆத்மா தான் விகாரியாகவும் நிர்விகாரியாகவும் ஆகின்றது. சொர்க்கமே நிர்விகாரித்தி, சொர்க்கத்தில் ஆத்மா நிர்விகாரியாக இருந்தது. ராவண ராஜ்யத்தில் ஆத்மா விகாரியாக ஆகிவிட்டது. ये भी ड्रामा ऐसा बना हुआ है, इसलिए पुकारते हैं ये पतित पावन आओ. இது போலதான் சிருஷ்டியானது இருக்க வேண்டும் என்ற டிராமாவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா பத்தித நிலை அடைஞ்ச காரணத்தினாலதான்
பதித்த பாவனனே வாங்க என்று அழைக்கின்றார்கள். எந்த ஆத்மா நிர்வீகாரியா இருந்ததோ அந்த ஆத்மாவே விகாரி ஆகிவிட்டது. இதெல்லாம் யாரோட புத்தியிலையும் வருவது கிடையாது. எது வருவது கிடையாது? நாம தான் நிர்வீகாரியாக இருந்தோம். இருக்கும்போது எப்படி இருந்தோம்? தேவதைகளாக இருந்தோம். நாமளே விகாரிகளாக ஆகிவிட்டோம் என்பது யாரோட புத்தியிலையும் வருவது கிடையாது. புத்தியில வந்துருச்சுன்னா என்னாகும்? நாம தான் நிர்வீகாரியா இருந்தோம், இப்ப நாம தான் விகாரி ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சோன்னா என்னாகும்? புரிஞ்சுட்டோன்னா என்னாகும்? மீண்டும் நிர்வீகாரி ஆகணுங்கிற வைராகியம் வரும், உறுதி வரும். நம்ம ஆத்மாக்கள் மூலவத்தனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். வஹா தும் ஆத்மா நிர்வீகாரி होंगे. அங்கே நம்ம ஆத்மா எங்கே? சொர்க்கத்துல. அங்கே நம்ம ஆத்மா எப்படி இருப்போம்? நிர்வீகாரிகளா தான் இருப்போம். இங்கே ஷரீரத்துல வந்த ஆத்மா நடித்து நடித்து விகாரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். आत्मा शांति धाम से आती है तो जरूर पवित्र ही होगी. ஆத்மா சாந்தி தாம வீட்டில இருந்து வரும்போது பவித்திர ஆத்மா தான் வரும், பியோர் சோல். அப்புறம் என்னது? அந்த சோல் இம்பியூர் சோல் ஆகுது. பவித்திரமான உலகத்துல 9 லட்சம் பேர் இருப்பாங்க. மற்ற எல்லா ஆத்மாக்களும் எங்கிருந்து வந்தாங்க? ஜொரு சாந்தி தாம்சி ஐ ஹோகி. 9 லட்சத்துக்கு மேல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா? இவ்வளவு ஆத்மாக்களும் எங்கிருந்து வந்தாங்க? கண்டிப்பாக சாந்தி தாமத்திலிருந்து தான் வருவார்கள். வோஹி பீஸ்ஃபுல் இன்கார்போரியல் வேர்ல்ட். அந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம்? பீஸ்ஃபுல் இன்கார்போரியல் வேர்ல்டு. வசப் ஆத்மா பவித்திர ரெத்தி ஹே. அந்த பரந்தாம வீட்டில் எல்லா ஆத்மாக்களுமே பவித்திரமா இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தோன்னு நினைவுபடுத்துறாரு பாபா, புரிய வைக்கிறார். வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே நல்லா தான் இருந்தோம். நடிச்சு ஆத்மா என்னாச்சு? சத்தோ பிரதான், அடுத்து ரஜோ பிரதான், தமோ பிரதான் நிலைக்கு வந்துடுது. எப்போ ஆத்மா பத்தித்த ஆயிடுறதோ அப்போ பாபா பாவனம் ஆக்குகிறார். ये ड्रामा चलता ही रहता है. இந்த ட்ராமா இயங்கிட்டே இருக்கு. இந்த ட்ராமா ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் ஆகாது. டிராமாவினுடைய 3 காலத்தின் ரகசியத்தை பாபா தவிர வேறு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த பாபா பற்றி யாருக்கும் தெரியாது. ரிஷி முனிகள் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பகவானை பற்றியும் தெரியாது, அவர் படைக்கக்கூடிய படைப்பை பற்றியும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபிர் கேத்தி பி எ காட் ஃபாதர் இஸ் நாலேஜ்ஃபுல். அப்புறம் என்ன சொல்றாங்களா? காட் ஃபாதர் தான் ஞான கடலானவர், நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. वो परमात्मा सर्व आत्मा का बाप है. பாபா என்ன சொல்றார்? பரமாத்மா எப்பேற்பட்டவர்? அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை, விதை ரூபமானவர். वो है आत्मा का बीज रूप. ஆத்மாக்களுக்கெல்லாம் விதை ரூபமா இருக்கக்கூடியவர் யாரு? தந்தை யாரு? சிவ பாபா. இந்த பிரஜாபிதா பிரம்மா யாரு? மனித சிருஷ்டியனுடைய விதை. அந்த நிராகாரமான பாபா இவருடைய சரீரத்தில் பிரவேசமாகி மனிதர்களுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு மனிதர் மூலமாக புரிய வைக்கிறார். சொல்றது பாபா சொல்றது புரியுது இல்லையா? நான் வேற ஏதாவது சரீரத்துல வந்திருந்தா, மிருகங்களுடைய சரீரத்துல வந்திருந்தா, கச்சாவதாரம் மச்சாவதாரம் அப்படிலாம் காட்டியிருக்காங்களே, அப்படிலாம் வந்திருந்தா மனுஷனுக்கு எப்படி நான் ஞானம் சொல்ல முடியும்? மனிதன் மூலமாக நிராகாரமான பரமாத்மா மனிதர்களுக்கு புரிய வைக்கிறார். तुम जानते हो कोई शरीर छोड़ते हैं तो जाकर दूसरा पार्ट बजाएंगे. நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், யாராவது சரீரத்தை விட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் அடுத்த பாட்டை போய் பிளே பண்ணுவாங்க. அப்படியே பரந்தாம வீட்டுக்கெல்லாம் போயிட மாட்டாங்க. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த பாட்டை பிளே பண்ணுவாங்க. இதுல அழறதுனால என்ன ஆக போகுது? ஒரு சட்டையை கழட்டி போட்டுட்டு இன்னொரு சட்டையை போய் போட்டு விடுச்சு ஆத்மா, அவ்வளோதான். இல்லை அழறதுனால என்ன ஆக போகுது? गया सो गया, फिर थोड़ी आकर हमारा मम्मा चाचा बनेगा. சரீரத்தை விட்டு போனவர்கள் போனது தானே, அவங்க மறுபடியும் நமக்கு மாமாவா சித்தப்பாவா இருப்பாங்களா? ஆக முடியாது. எங்கள் அப்பா போயிட்டாங்க, எங்கள் சித்தப்பா போயிட்டாங்க, எங்கள் பெரியப்பா போயிட்டாங்கன்னு அழறீங்களே, அழறதுனால என்ன லாபம்?
तुम्हारी मम्मा गई ड्रामा अनुसार பாட்டு பஜா रही है சொல்லிட்டு என்ன சொல்றார் பாபா, உங்களுடைய மம்மாவும் போயிட்டாங்க சரீரத்தை விட்டுட்டு. டிராமா அனுசாரமா அவர்களும் இப்போ பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற பாட்டு எடுத்து சரீரத்தை எடுத்து அவர்களும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ऐसे बहुत जाते हैं. இதே போல நிறைய ஆத்மாக்கள் போறாங்க, ஞான மார்க்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களும் நிறைய ஆத்மாக்கள் போறாங்க. कोई कहाँ जाए जन्म लेते हैं, போற ஆத்மா எங்கெங்கயாவது போய் ஜென்மம் எடுக்கிறாங்க. ये समझ में आता है जैसा जैसा आज्ञाकारी बच्चा होगा उतना जोर अच्छी घर में जन्म लिया होगा. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தையாக இருந்து செல்கின்றார்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல குடும்பத்தில் நல்ல வீட்டில் போய் ஜென்மா எடுப்பாங்க. யஹாம்க்கு ஜாயங்கே ஹி அச்சி கர்மே. எங்கிருந்து சங்கமத்தில் சரீரத்தை விட்டு போகிற ஆத்மா எல்லாம் நல்ல வீட்டில் தான் போய் பொறுப்பெடுக்குமா. ஏன்னா எவ்வளோ பாபா நல்லா ஆக்கி வச்சிருக்காரு, ஒவ்வொரு ஆத்மாவையும் நம்பர்வாராக இருப்பார்கள் அல்லவா. ஜெய்சா ஜோ கரம் கட்டே ஹேன் எசி கர்மே சாட்டே ஹேன். யார் அதையும் சொல்லிட்டார் பாபா, யார் எப்படி கர்மா செய்கின்றார்களோ அப்படி அவர்களுக்கு அந்த குடும்பம் இடமானது கிடைக்கின்றது. நீங்கள்லாம் கடைசியில் இப்போ எங்கே ஜென்மா எடுப்பீங்க? போன ஆத்மா இருக்கட்டும், நிறைய ஆத்மா போயிருக்கிறாங்க, நம்மள எங்கே போய் ஜென்மா எடுப்போம்? அடுத்து ராஜை கர்மே ஜென்மம் லேத்தி ஹோ, நம்ம ராஜா வீட்டில் போய் ஜென்மா எடுப்போம். நம்முடைய ஜென்மா எங்கே எடுத்து? ராஜ்யத்தில் தான், சத்தியுகத்தில். कौन राजा के पास जाएंगे खुद समझ सकते हैं ना. யாரெல்லாம் ராஜா வீட்டில் போய் ஜென்மா எடுப்பீங்க? இது நீங்களே ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்க முடியும் தானே. फिर भी दैविक संस्कार तो ले जाते हैं ना. பாபா சொல்றார், நம்ம ஆத்மா போகும்போது தெய்வீக சன்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகுது தானே. इसमें बड़ी विशाल बुद्धि से विचार चाकर मंथन करना होता है. இதை பற்றி நீங்க பரந்த புத்தியோடு சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஒன்று கர்மா, அடுத்து என்ன தெய்வீகமான சன்ஸ்காரம், அடுத்து நம்ம செய்யப்பட்ட புருஷார்த்தம். இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுது? நல்ல பிறப்பை கொடுக்கறது. பாப் ஞான் கா சாகர் ஹே, பாபா ஞான கடலாக இருக்கிறார். குழந்தைகளும் கூட ஞான கடலாக ஆக வேண்டும். समझा जाता है आगे चल उन्नति होती जाएगी. हो सकता है जो आज काम नहीं कर सकते वो कल बोतों से तीखे चले जाए, ग्रहचारी उतर जाए. பாபா சொல்லார், இதெல்லாம் கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். போக போக நிறைய முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். யாரெல்லாம் இப்போ எந்த வேலை செய்யாமல் எந்த சேவா பண்ணாமல் இருக்கிறாங்க அவங்க கூட நாளைக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு போய் வழிகாட்டலாம். தீவிரமான ஒரு முயற்சியை சேவையை செய்யலாம். அவங்கள பிடிச்சிருக்கிற கிரகச்சாரம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிடிச்சிருக்கிற கிரகச்சாரம் மாறலாம். மாறினாக்கா அவங்க என்ன ஆயிடுவாங்க? புருஷார்த்தம் நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சிலருக்கு ராகு கிரகச்சாரம் பிடிச்சிருது. ராகு கிரகச்சாரம் பிடிச்சவங்க என்ன பண்றாங்களா? சாக்கடலை போய் விழுந்துடுறாங்க, எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுதுங்கிறார் பாபா. बेहद के बाप से प्रतिज्ञा कर फिर गिरते हैं. எல்லையற்ற பாபாவிடம் ப்ராமிஸ் பண்ணிட்டு, பவித்திரமா இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த பவித்திரத்தை விட்டுட்டாங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு தர்மராஜர் மூலமாக நிறைய தண்டனையும் கிடைக்கின்றது. ये बेहद का बाप बेहद का धर्मराज है. இவர் எல்லையற்ற தந்தை, அதே நேரத்தில் இவர் எல்லையற்ற தர்மராஜர். அல்ல எல்லையற்ற தண்டனை கிடைக்கும். कोई भी बात में आनाकानी करेंगे या उल्टा काम करेंगे तो सजा जरूर खाएंगे. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க உல்டாவான காரியத்தை செய்தாலோ இல்லை மறைத்தாலோ சமாளித்து கொண்டாலோ இதுக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை அவசியம் கிடைக்கும். समझते नहीं है हम भगवान की आज्ञा करते हैं. சிலர் அப்படி இருக்கிறாங்க, பகவான நான் அவமரியாதை பண்றேன் அதையே புரிஞ்சுக்காம இருக்காங்க. इतनी सब बातें बाप समझाते रहते हैं. இவ்வளவு விஷயத்தையும் பாபா நமக்கு
புரிய வச்சுட்டே தான் இருக்கிறார். ஸ்ரீமத் படி நடங்க, பாபா சேவையில உதவியாளரா ஆகுங்க. யோகி யாத்திரை அப்பர் ரஹோ, யோகா என்ற யாத்திரையில் இருங்க. चित्रों पर समझाने की प्रैक्टिस करेंगे तो आदत पड़ जाएगी. சித்திரங்களை வச்சு நீங்கள் புரிய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆகும், பழக்கமாயிடும். நல்லா உங்களுக்கு ஞானம் சொல்ல வந்துடும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் சேவா பண்ணலைன்னா உயர்ந்த பதவி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? अज्ञान काल में कोई का बच्चा बड़ा सपूत होता है, कोई को बड़े कपूत भी होते हैं. அஞ்ஞான உலகத்தில் கூட சில குடும்பத்தில் நல்ல குழந்தை இருப்பாங்க, நல்ல புத்திரன் சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச புத்திரன் நல்ல புத்திரன் கிடைச்சிருக்காரு சொல்லுவாங்க. சில குழந்தை எப்படி இருப்பாங்க, எதுக்குமே லாயக்கில்லாத குழந்தையா இருப்பாங்க. यहाँ भी कोई कोई जट बाबा का काम कर दिखाते हैं, तो बच्चों को सर्विस बेहद की करनी है. இங்கே கூட சில குழந்தை அப்படி நல்ல குழந்தை இருக்காங்க. பாபா என்ன வேலை செய்தாரோ அந்த வேலை செய்து காட்டுறாங்க. நீங்கள் பாபாவோட குழந்தை எப்படி இருக்கணுங்கிறார் பாபா? எல்லையற்ற சேவையை செய்ய வேண்டும். பெஹதி ஆத்மாக்கோ கல்யாண் கருணாஹி, எல்லையற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒரு 10 ஆத்மாவுக்கு ஞானம் சொல்லிட்டு 10 ஆத்மா நீங்கள் பாபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. அதில் ஒருத்தர் தான் ஞானத்துக்கு வந்திருப்பார். அவரும் ஞானத்தை விட்டு போயிருப்பார் சில நேரம். ஆனால் மனசில் என்னென்ன இருக்கும், நிறைய ஆத்மாவுக்கு சேவா பண்ணிட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. பாபா என்ன சொல்கிறாரு, எல்லையற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி நான் நன்மை செஞ்சுருக்கேன்னா பாருங்க. பைகாம் தேனாஹே மன்மனா பவ என்ற செய்தி எல்லாருக்கும் கொடுங்க. बाप समझाते हैं, बाबा पुरी विकरर, இது விஷம் நிறைந்த உலகமாகும். तुम अपना राज बाकी ले लेंगे, बाकी सब विनाश हो वापिस चले जाने वाले हैं. நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உங்க ராஜ பாகியத்தை என்ன பண்ணலாம், இப்போ எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் இந்த உலகம் விநாசமான பிறகு எல்லாருமே வாபஸ் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். மகாபாரத யுத்தமும் கூட தயாராக இருக்கிறது. இதுல எல்லா தர்மங்களும், இந்த மகாபாரத யுத்தத்துல எல்லா தர்மங்களும் அழிந்து ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கும். இந்த யுத்தத்துக்கு பிறகு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கின்றது. கித்னி அச்சி ரீதி பச்சோக்கு சம்ஜாத்தே ஹேன். பாபா எவ்வளவு நல்ல குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆகே சல் तुम्हारी बातें सुनते रहेंगे और आते जाएंगे. போக போக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கு வந்து கொண்டே இருப்பார்கள், கேட்டுக்கொண்டேவும் இருப்பார்கள். இன்னும் ஆத்மாக்கள் நிறைய வந்து கொண்டே இருப்பார்கள். सूर्यवंशी चंद्रवंशी जो पतित बन गए हैं वही आकर नंबरवार अपना वर्षा लेंगे. सूर्यवंशत ஆத்மாக்கள், சந்திரவம்சத்த ஆத்மாக்கள் எல்லாருமே பத்தித்த நிலை அடைந்து விட்டுள்ளார்கள். அவர்கள் எல்லோருமே நம்பர் வாராக தன்னுடைய ஆஸ்தியை அடைவார்கள். நிறைய பிரஜைகளும் உருவாகுவார்கள். நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, भगवान की आज्ञाओं को अवज्ञा कभी नहीं करनी है. பகவானுடைய கட்டளையை ஒரு பொழுதும் அவமரியாதை செய்ய வேண்டாம். बेहद सेवा में सपूत बच्चा बन मददगार बनना है. எல்லையற்ற சேவையில் லாயக்கான குழந்தையாகி உதவியாளராக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ज्ञान धन की गुप्त खुशी से बुद्धि को भरपूर रखना है. ஞான செல்வத்தனுடைய குப்தமான குஷி மூலமாக புத்தியை நிறைத்து கொள்ள வேண்டும். आपस में कभी भी रूठना नहीं है. தங்களுக்குள் ஒரு பொழுதும் கோபித்து கொள்ள வேண்டாம். वरदानम, सर्व शक्तियों की संपत्ति से
संपन्न बन, दाता बनने वाले विताता वरदाता பவ. அனைத்து சக்திகளுடைய செல்வத்தின் மூலமாக நிறைந்தவராகி வள்ளலாகக்கூடிய விதாத்தா வரதாத்தாவாக ஆகுங்கள். என்னென்ன சொல்றாங்க பாபா? தாத்தா विताता वरदातावाह आहुंगल. जो बच्चे सर्व शक्तियों से संपत्तिवान हैं वही संपन्न है. எந்த குழந்தைகள் அனைத்து சக்திகளுடைய செல்வம் நிறைந்தவராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சம்பன்னமானவர்கள். அனைத்து சக்திகளுடைய செல்வமானது இருக்க வேண்டும். அவர்கள்தான் யாரு? சம்பன்னமானவர்கள். அவர்கள்தான் சம்பூர்ண ஸ்திதியினுடைய அருகாமையையும் அனுபவம் செய்கிறார்கள். उनमें कोई भी भक्तपन का व भिखारीपन के संस्कार एमर्ज नहीं होते हैं. அவர்களிடம் எந்த விதமான பக்தியினுடைய சன்ஸ்காரமோ அல்லது கேட்கக்கூடிய சன்ஸ்காரமோ எமர்ஜ் ஆகுவது கிடையாது. बाप की मदद चाहिए, आशीर्वाद चाहिए, सहयोग चाहिए, शक्ति चाहिए. ये चाहिए शब्द दाता विताता वरदाता बच्चों के आगे शोभता ही नहीं है. என்ன சன்ஸ்காரம் இருக்காதுன்னார் பாபா? கேட்கக்கூடிய அந்த சன்ஸ்காரமானது எமர்ஜ் ஆகாது. யாருக்கு எமர்ஜ் ஆகாது? யார் எல்லா சக்திகளுடைய செல்வத்தில் நிரம்பி இருக்கின்றார்களோ. பாபாவுடைய உதவி வேணும், ஆசீர்வாதம் வேணும், சகயோகம் வேணும், சக்தி வேணும். இந்த வேணும் வேணும் அப்படிங்கிற அந்த சப்தம் தாத்தா விதாத்தா வர்தாத்தா குழந்தைகளுக்கு அழகே கிடையாது. நீங்க எப்படி கேட்கலாங்கிறார் பாபா. நீங்க எப்பேற்பட்டவர்கள்? வள்ளல். வள்ளலோட குழந்தை நீங்க வள்ளல். ஒரு தாத்தாவோட குழந்தை நீங்களும் யாரு? ஒரு தாத்தா. वे तो विश्व की हर आत्मा को कुछ न कुछ दान व वरदान देने वाले होते हैं. வள்ளல் குழந்தைகள், வர்தாத்தா குழந்தைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது தானம் செய்யக்கூடியவர்கள், வரதானத்தை கொடுக்கக்கூடியவர்கள். ஆக நம்ம எப்படி இருக்கணும்? எல்லா சக்தியினுள்ள நிரம்பியவர்களா இருக்கணும். ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, हर आत्मा को कोई न कोई प्राप्ति कराने वाले वचन ही सत वचन है. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது பிராப்தி தரக்கூடிய வார்த்தையை தான் நீங்க பேசணும். அதுதான் சத்தியமான வார்த்தையாகும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையில பிறருக்கு ஏதாவது பலன் என்பது இருந்துட்டே இருக்கணும். நல்லது. இன்றைக்கான ஹோம்ஒர்க்கு, குழந்தைகளாகி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த கர்ம கஷேத்திரத்தில் இருந்தாலும் சரி, குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக ஒவ்வொருவருக்கும் பாபாவுக்கு சமானமான குணம், செயல், சிரேஷ்ட விருத்தியினுடைய வாயுமண்டலத்தின் அனுபவம் என்பது ஏற்பட வேண்டும். இதுதான் பாபாவுக்கு சமான் ஆகுவதாகும். அனைத்தும் இருந்தாலும் சரி, ஞானம் மற்றும் விஸ்வத்துக்கே நன்மை செய்ய வேண்டும் என்ற பாவனை மூலமாக பாபாவையும் தன்னையும் பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் என்ற பாவனை மூலமாக இப்பொழுது நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகி விருத்தியை தாரணை செய்யுங்கள். இந்த வைராகி விருத்தி தான் என்ன பண்ணும்? நல்ல பாவனை கொண்டு வரும், பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தும். நல்லது. ஓம் சாந்தி.